ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. மீண்டும் செகண்ட் ஒன் டேல இந்தியா சொதப்பிட்டது. 264 ரன்களை அடித்த இந்தியாவுக்கு வெற்றி பெற முடியவில்லை. பவுலிங்கை குறை செல்வதா அல்லது பேட்டிங் ஆளுமை சரியில்லையா? பேட்டிங் வலுவான நிலைமையில இருந்தையும் இந்தியாவால பேட்டிங் சரியான முறையில பண்ண முடியல. சில பேட்ஸ்மேன்கள் தான் சென்ட் பண்றாங்க, சில பேட்ஸ்மேன்கள் டக் அவுட் ஆகும். இப்பேற்பட்ட ஒரு டீமா இருக்கும்போது நிச்சயமாக மேட்சை தொடக்கும். வீரர்கள் எல்லாமே கரெக்டா இருந்தா கரெக்டா இருக்கு. ஆனா இந்த 264 ரன்னை வைத்து இந்தியா நல்ல ஒரு கம்பேக்கு கொடுத்தது. சிராஜ், இந்த ஸ்ரேயஸ் ஐயர், அக்சர் பட்டேல் இவங்க 3 பேரும் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. கேட்சை மிஸ் பண்ணலன்னா இந்தியா இந்த மேட்சை நிச்சயமாக ஜெயிச்சிருக்கும். பவுலிங் ஆதிக்கம் செலுத்திருப்பாங்க. பவுலிங் ஆதிக்கம் நன்றாக தான் இருந்தது. மேட்ச்ல சில தவறுகள் செய்யும்போது அந்த மேட்ச் ஒரு கேட்சை மிஸ் பண்ணா மேட்சை மிஸ் பண்ற மாதிரி தான் இந்த மேட்ச் ஆகி போச்சு. அப்படிதான் இந்த மேட்சை இந்தியாவில வெற்றி பெற முடியல. இந்தியா கடைசி வரைக்கும் கம்பேக்கு கொடுத்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த மேட்சை வெற்றி பெற முடியாத காரணமே சிராஜ் அந்த கேட்சை பிடிச்சிருந்தா நிச்சயமாக இந்தியா வெற்றி பெற்றிருக்க நல்ல ஒரு வாய்ப்பா இருக்க பார்த்தது. அந்த பேட்ஸ்மேன் அப்பவே அவுட் ஆயிருக்க பார்த்தாரு. இந்தியாவும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்க பார்த்தது. செகண்ட் ஒன் டே வெற்றி ஆளுக்கு ஒரு வெற்றியில இருக்க பார்த்தாங்க. அடுத்தது வெற்றி பெற இப்போது ஆஸ்திரேலியா இந்த வெற்றியை பெற்று சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் தான் இருக்கு. அந்த ஒரு மேட்சையாவது ஆறுதல் வெற்றி இந்தியா பெறுமா? அதை நமக்கு வெயிட் பண்ணி பொறுத்திருந்தா பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக்கலாம், ஷேர் பண்ணுங்க. வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.